ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நாளைக்கு சண்டே. ஸோ நாளைக்கு நிறைய விஷயங்கள் வந்து காத்துட்ருக்கு. விஜய் டெலி அவார்ட்ஸ் வந்து ஒரு பக்கம் காத்துட்ருக்கு. ஸோ லாஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரில்யூட் ஷோன்னு நம்ம எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். பட் ஹாப்பி அந்த அளவுக்கு எதுவும் இல்லாட்டியும் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில சீன்ஸ் நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு வீக்கோடது. அதே மாதிரி ப்ரொமோவுமே செம சூப்பரான ப்ரொமோ 2 வாரமும். அதே மாதிரி நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோ வந்து கண்டிப்பாக ஒரு மாஸ் ப்ரொமோ காத்துட்ருக்கு. இப்போ வீக்காக்கான ப்ரொமோ வருமானு கேட்டால் அது வந்து டவுட்டு தான். நாளையோட ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். ப்ரிவியூமே நேற்றுக்கே போட்டுட்டாங்க. ஸோ நம்ம ராகவ், அதாவது பசுபதியோட பையனை கடத்துறது தான் அல்டிமேட் பிளானு. ஸோ அந்த பிளான் எப்படி பண்ணுறாங்க, எப்படி கடத்திட்டு போயிட்டு எப்படி பசுபதி உள்ளே என்ட்ரி கொடுத்துக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மாசான ஒரு ப்ரொமோ தான் நாளைக்கு வர காத்துட்ருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ராகவ் கடத்திடுவாங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ அதுக்கான திட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு பிடிஎஸ்மே கிடச்சிருச்சு. ஸோ ப்ரிவியூலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் ராகவும் போகிற அந்த ஒரு ஜீப்பை வந்து ஜீப்லேருந்து ராகவ் அம்மாவை வந்து நிவீனோட அம்மா வந்து அங்கேருந்து இறங்க சொல்லிடுறாங்க ஜீப்பில். ஸோ நம்ம நிவீன் வந்து அந்த ஜீப்பில் போகிறாரு. ஸோ அதிலே கடத்துகிற சீன் வந்து வந்துடுது. ஸோ அங்கேருந்து கடத்திட்டு போயிட்டு நம்ம நிவீனும் குமரன் விஜய் இவங்க 3 பேரும் பிளான் பண்ண மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அந்த லொக்கேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராகவ் இருக்க மாதிரி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிப்பார் குமரன். அந்த ஒரு லொக்கேஷன், அதாவது நியூ லொக்கேஷன் கூட நம்ம கூட பேசியிருப்போம். லொக்கேஷன் புதுசாக இருக்குது, என்னமா இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அந்த லொக்கேஷன்லேருந்து தான் கால் பண்ணி பசுபதியை மிரட்டுறாங்க, அவங்க பையனை வந்து கடத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருமே வேறு வழி இல்லாமல் வந்து பத்திரத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுலேருந்து எப்படியாச்சும் பத்திரம் கொடுக்காமலே ராகவ் கூட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுவார் பசுபதி. ஸோ அதுக்கெலாம் எந்த டவுட்டுமே இருக்காது. ஸோ அதெல்லாம் தாண்டி எப்படி வந்து பத்திரத்தை வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ரைட் ப்ரொமோ போடுறாங்களா, இல்லை நம்மளுக்கு ஜஸ்ட் சும்மா ஒரு ஹைலைட் மாதிரி ப்ரொமோ, அந்த கடத்தல் சீனு அதில் மாஸ் சீன்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்களான்னு தெரியல. பட் நாளைக்கு ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடத்தல் ரிலேட்டடான ப்ரொமோவாக தான் இருக்கும். 100% ஷூர், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி கடத்தல் சீன்ஸ் வரும், எப்படி ட்ராக் மூவ் பண்ணுவாங்க, உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.